நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த வேண்டும், சீர்பட வேண்டும் என்பதற்காகவே எழுதப்பட்டது இந்த பைபிள். ஒரு தனி மனிதன் இங்க சந்தோஷமாக குடும்பம் நிலைத்திருக்க செழித்திருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பைபிள்ல எழுதி வச்சுக்குது. அதெல்லாம் மோகன்சிலாஸ் அவர்கள் சொல்றது கிடையாது. ஒரு ஒரு மக்களுக்கு பயன்படாத ஒரு விஷயம் இல்ல, நம்முடைய எதிர்காலத்துக்கு பயன்படாத ஒரு விஷயம், நிகழ்காலத்துக்கும் பயன்படாத ஒரு விஷயம், நம்முடைய சந்தோஷத்துக்கு பயன்படாத ஒரு விஷயத்தை தான் இந்த பைபிள் இருந்து அவங்க விளக்கிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு நாளா. நாம சர்ச்சுக்கு போறவங்க, கிறிஸ்தவங்க, பைபிள் படிக்கிறவங்க இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் என்பதில் சந்தேகமே இல்லை நண்பர்களே. ஒரு பகுத்தறிவோடு சிந்திக்க வேண்டும். இந்த பைபிள் வந்து ஒரு பகுத்தறிவு புத்தகம். ஏன்னா டி மோகனுக்கிட்ட அள்ளி அள்ளி கொட்டுறதுக்கும் நம்ம சம்பாதிக்கல. அவரு ஒரு வழிபாட்டு தளத்தை, இது வழிபாட்டு தளம் இல்லை, பொழுதுபோக்கு தளம். தனக்காக ஒரு பொழுதுபோக்கு இடத்தை கட்டி கொண்டிருக்கிறார், இந்த கட்டி வைத்திருக்கிறார் இந்த NLG டி மோகன் அவர்கள்.